வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வானிலை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இன்றைய வானிலை அறிக்கை மற்றும் நாளை நடக்கப் போகின்ற வானிலை அறிக்கைகளை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் A to Z பார்க்க போகிறோம். வட மாவட்டங்கள் முழுவதுமே பார்த்திங்கன்னா மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாளைய வானிலை இருக்க போகிறதா? வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வட தமிழகத்திற்கான நாள் நாளை. ஓகேங்களா, இன்று கூட வெயில் ஓரளவு இருந்தாலும் கூட நாளையிலிருந்து கண்டிப்பாக நல்ல ஒரு வெப்பநிலை இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடிகிறது. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக தென்மேற்கு பருவமழை இருந்தது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் நிறைய பேருக்கு உடல் உபாதைகள், காய்ச்சல்கள் இப்படி நிறைய இருந்திருக்கு. ஸோ அதனால தான் என்னாலே நம்மளாலே 3 நாளாக வானிலை அறிக்கையை கொடுக்க முடியல. ஓகேங்களா, ஸோ ஆனால் நாளைக்கு இருந்து அப்படி இல்லை. கிளைமேட்டே டோட்டலி சேஞ்சு. காலையில் நல்ல வெயில் அடிக்கும், கடும் வெயில் சுட்டரிக்கும். மாலையில் வந்துவிட்டால் மழை கொட்டு கொட்டு என்று கொட்டும். இதுதான் கிளைமேட், உண்மையிலே ரியல் கிளைமேட்டு. இந்த மாதிரி கிளைமேட் இருக்கும்போது மோஸ்ட்லி எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகுது. ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்க போகுது, நைட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மழை பெய்ய போகுது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை பெய்யுதுன்றதை நம்ம பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளே மழை முடிந்தது. இனிமேல் உங்களுக்கும் வெப்பசலன மழை தான். அதிகபட்சமாக இந்த சுற்று பெருசாக நீலகிரிக்கு ஓரளவு கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெருசாக இல்லை. நம்ம பண்ணாத மாதிரி மழை பெருசாகவும் கிடைக்கல. பட் கொங்கன், குடகு அங்கெல்லாம் மோஸ்ட் ஹெவி ரெயின்ஃபால், வலுவான மழை பொழிவு பல இடங்களில் கொட்டி தீர்த்தது. நம்ம தமிழகத்தில் நாளைக்கு நல்ல மழை பொழிவு பெறக்கூடிய மாவட்டங்கள் இன்று சில இடங்களில் பெய்யும். அது எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஓகேங்களா, திருச்சிக்கு வடக்கே. நாளை அப்படி இருக்காது. நாளை ஒட்டுமொத்த தெற்கு ஆந்திரா, வடக்கு தமிழக பகுதிகள் மூழ்கக்கூடிய அளவிற்கு ஒரு 10 சென்டிமீட்டர் மழை நாளையே கொட்ட வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கப்படுகிறது. 10 சென்டிமீட்டர் மழையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் டெஃபினெட்லி 10 சென்டிமீட்டர் மழை. அதில் குறிப்பாக அந்த மழை பொழிவு எப்போ நாளைக்கு தொடங்கக்கூடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலையில் தான் இந்த மழைப்பொழிவு இருக்குது. ஒரு 6 மணிக்கு மேலே தான் இந்த மழைப்பொழிவுடைய நீட்சி அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்கள் அதீத மழைப்பொழிவை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் தான் டாப் ரெயின்ஃபால். ஓகேங்களா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெயின்ஃபால் வட மாவட்டங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வட மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல மழைப்பொழிவை பெறக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சுற்று மழைப்பொழிவில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், அப்புறமா தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கு தான் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி மழை தெரியுது. ஸோ சாரி ஃபார் டெல்டாவுக்கு இப்போதைக்கு மழை இல்லைன்னு தான் ஓப்பனாக தான் சொல்லி ஆகணும். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், டெல்டாவுக்கு இப்போதைக்கு மழை தென்படலை. ஆனால் அப்கமிங் டேஸ் கண்டிப்பாக டெல்டாவுக்கும் மழை இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சுற்று அப்படியே போயிடாது. ஸோ டெல்டாவுக்கும் ஓரளவு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய வகையின் சுற்றாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அப்படி அந்த டெல்டாவுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ரெயின்ஃபால் எப்படி எந்தெந்த மாவட்டங்களில் முன்னேறக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் அப்படின்றத நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஸோ வட மாவட்டங்கள் முழுவதுமே பரவலான மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடும் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஓகேங்களா, அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற இந்த மாவட்டங்களில் பெருசாக மழைப்பொழிவு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் 1 வீக் ஃபுல்லாக சென்னை வாசிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன மழை வந்துருச்சுன்னா கூட உடனே ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு சென்னையில் மிதமானது மழை வந்துச்சுனாலும் கூட பிரேக்கிங் நியூஸ், ஃப்ளாஷ் நியூஸ், அண்மை செய்தி, முக்கிய செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் செய்தியை கிளப்பி விட்டு விடுவார்கள். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. ஓகேங்களா, வட மாவட்டங்களுக்கு. தென் மாவட்டங்கள் ஆல்சோ அதே தான். ஸோ அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஒரு சின்ன அப்டேட்டுமே நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். நாளைய நிலை என்பது வட மாவட்டங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நிலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. எப்பேற்பட்ட அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் அஃபீஷியலாக கொடுப்பாங்க. இந்த மழை சில இடங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும். இடி மின்னல்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்பா. ஓகேங்களா, ஸோ கடுமையான வெப்பத்திற்கு பிறகு வரக்கூடிய மழை என்பதால் இடியின் தாக்கம் மிக கொடூரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்து. நன்றி, வணக்கம்.